ஒரு பக்கம் சிபி வந்து அழுகுறாரு. ஜானு எங்கே ஜானுவை கூட்டிகிட்டு வரலையேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. என்னடா ஆச்சு, எப்போ திடீர்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போய் முழிக்கிறாரு சிபி. ஏன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு மேலேருந்து வரதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகி போயிடுறாரு. ஜானு ஜானு உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க கிட்டே வந்தோடனே அப்புறம் ஒன்றும் ஆகலை, வா உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜானு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வேறு வழி தெரியலடா, நீ உன்னை வர வைக்கிறதுக்கு, நீ தான் வரவே மாட்டேங்கிறியோ, உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, அதனால தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன்னு சொல்கிறாங்க. போ ஜானுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டு ஆளுங்கள்லாம் கேட்க, அப்புறம் இந்த மாதிரி ஷீ இஸ் நோ மோர்ன்ட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் பயந்து பதறி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏத்த இப்படியெல்லாம் பண்ணீங்க, எனக்கு வேறு வழி தெரியல, சிபி இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் போயிடுவேன், எனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது, ஏன்டா நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்க போக உடனே அதை பிடுங்கி ஜானு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க. இதை என்னோடய பீரோவில் பூட்டி வைங்க லாக்கரில், இதை யாரும் என் அனுமதி இல்லாமல் போய் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சிபி, நீ இங்கே தான் இருக்கணும்னு நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன், புரியுதா, இனிமேல் நம்மளோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஜானு எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு, எனக்கு வேறு வழி தெரியல, உங்கள் அப்பா தான் எனக்கு அது இருந்து பார்த்துக்கணும், உங்கள் அப்பா இருக்கிற நிலமையில் அதெல்லாம் பார்த்துக்க முடியாது, எனக்கு வேறு வழியும் தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஜானு, என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தான் பார்த்தாகணும், நாளைக்கு ஆஃபீஸ் வர, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபி இதனால் செம்ம கடுப்பாயிடுறாரு. இன்னொரு பக்கம் ரூமில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவங்க மாமா பொண்ணு அத்தா அத்தான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க கடுப்பாயிக்கிட்டு. அப்போ கரெக்டாக ஜானு வராங்க. எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு, இங்கே பாரு சிபி, நான் சொல்கிறது கேளு, நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வா, புரிஞ்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் முடியவே முடியாது ஜானு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் அவர் கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா இங்கே பாருடா, உங்கள் அப்பா இருந்தால் எல்லாத்தையும் அவர் தானே பார்த்துருந்துக்கணும், இப்போ அவர் இல்லாதனால நீ தான் பார்த்துக்கணும், அண்ட் நீ போய் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றாதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீ வா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் இதுவாகி ஒரு மாதிரி ஃபீல் ஆகி சிபி அமைதியாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு சென்னைக்கு வந்துட்டுருக்காங்க. அங்கே வாடகைக்கு வீடு கேட்குறாங்க. அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு யாருமே வாடகைக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க தங்கச்சி போயிட்டு அங்கே இருக்க பசங்களோட விளையாட போகிறாங்க. அப்போ பால் கீழே விழுந்துட்டு அதை எடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு பையன் கீழே விழுந்துடும். அதனால் அவங்க அம்மா கோவமாக இவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, தமிழோட தங்கச்சியை. அப்புறமா ஒரு லேடி ஓடி காப்பாற்றுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க வீடு வாடகைக்கு தேடிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கு பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு ஜென்ட்ஸ் பார்த்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, பாத்ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லி அவங்க வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீடு வாடகைக்கு தேடிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது. ஒரு லேடி அவங்க தங்கச்சியை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. வீடு வாடகைக்கு தேடி இருக்கீங்களான்னு கேட்க, ஆமாம், என் தங்கச்சியை பார்த்து யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, சரி ஓகே, நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியமாக என் கூட வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியை மொத்தத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கோயிலில் போயிட்டெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. கோயிலே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு சரின்னு எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் இட்லி வாங்கிட்டு வராங்க. இட்லி வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கார் வேகமாக ஹீரோயினை இடிச்சிடுறாங்க. எல்லா இட்லியும் கொட்டி போயிட்டு கோவத்தில் ஹீரோயின் கண்ணாடியை கல்லெடுத்து உடச்சி விடுறாங்க. உனக்கு அறிவு இருக்கா, எவ்வளோ காஸ்ட்லி கார் தெரியுமான்னு ஹீரோ சண்டை போட, சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா வாங்கிட்டு வந்தேன், இப்போ என் ஃபேமிலிக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, இவ்வளோ தான் உன் பிரச்சனையா, அவனுக்கு பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி திமிராக பேச, உன் பணம் திமிரை என்கிட்ட காமிக்காதன்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணி விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்